கதை நயன நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 33ஆம் அத்தியாயம் அம்மாவாசை முன்னிரவு. அன்னைக்கு இரவு ஒரு ஜாமத்துக்கு முன்னாடி சிறைச்சாலையோட கதவுகள் திறந்தது. மாரப்பனும் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் சிலரும் வந்தாங்க. விக்ரமன் கையில் கட்டியிருந்த சங்கிலியை அவித்து விட்டு வாசலில் கட்டியிருந்த வண்டியில் அவனை ஏற்றினாங்க. அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கிட்டாங்க. மாரப்பன் அந்த வீரர்களுடைய தலைவனை கூப்பிட்டு காதோடு ஏதோ சொன்னான். சொல்லி முடிச்சதும் கிளம்பலாம் அப்படின்னு உத்தரவிட்டான். உறையூர் வீதி வழியா வண்டி போய்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு குரல், ஏனுங்க சாமி, இந்த பிள்ளையாண்டா யாரு, இவனை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு. அந்த குரலை கேட்டதும் விக்ரமன் திடுக்கிட்டு போனான். பேசினது வண்டிக்காரன், ஆனா அவனுடைய குரல் பொன்னன் குரல் மாதிரியே இருந்தது. அதுக்கு வீரர்கள், உனக்கு ஏன்பா வம்பு, பேசாம வண்டியை ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, யாரோ செண்பகத்தீவுலேருந்து வந்த ஒற்றனா ரத்ன வியாபாரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தானா, சக்கரவர்த்தி மகளை கூட ஏமாத்திட்டு போயிட்டானாமே, அப்பேற்பட்டவனை சேனாதிபதி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அவன் இவன் தானான்னு கேட்டேன். ஆமாம், இவன் தானே வச்சுக்கோயேன். எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க? வேற எங்க, காஞ்சிக்கு தான் போவாங்க. அடே அப்பா, அவ்வளவு தூரம் போகணுமா? நீங்கள் 7-8 பேர் தான் காவலுக்கு போகிறீங்க, போதுமா? வழியில் இவனுக்கு யாராவது ஒத்தாசை செஞ்சு தப்பிச்சுட்டு போயிட்டானா என்ன செய்வீங்க? பேசுறது நிஜமாலே பொன்னந்தானா? தனக்கு சப்மிங்கை செய்து ஏதாவது சொல்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்ய போகிறதா ஏதோ சொல்கிறானே. இந்த மாதிரி விக்ரமன் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அப்போது, யாரங்க, என்ன பேச்சு அப்படின்னு அதட்டலாக ஒரு குரல் வந்ததும் வண்டிக்காரனும் வீரர்களும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. காவேரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்னுது. விக்ரமனும் வண்டியில் இருந்த வீரர்களும் இறங்கிட்டாங்க. ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமாக நின்றுட்டு இருந்தது. அங்கே ஒருத்தன் கையில் தீவர்த்தி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். எல்லாரும் கீழே இறங்கினதும் வண்டிக்காரன், போயிட்டு வரீங்களா, ஒற்றுனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, வழியில் ஒரு காட்டாறு வரும், பத்திரம் அப்படின்னு சொன்னான். அப்போ தீவர்த்தி வெளிச்சத்தில் விக்ரமன் அவனுடைய முகத்தை பார்த்தான். அது பொன்னன்தான். முகத்தில் பொய்யான மீசையை ஒட்டிட்டு இருந்தான். அப்போது அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்ச பொழுது, காட்டாறு பக்கத்தில் தன்னை வெடிவிக்க ஏதோ திட்டம் வச்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் விக்ரமன். படகுல ஏறி அக்கறைக்கு போனதும் மறுபடியும் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சு பிரயாணிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டாறு வந்துடும். ஒருவேளை அந்த வண்டிக்காரன் நிஜமாவே பொன்னனா இருக்கும் பட்சத்தில் இங்கே தான் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி இருக்கணும். ஆனால் என்னை காப்பாற்ற யார் வருவாங்க, எப்படி வருவாங்க, எப்படி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பல யோசனைகள் விக்ரமனை சூழ்ந்தது. அந்த நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து 2 நாழிகை ஆயிருந்தது. இருள் சூழ்ந்து இருந்தது. அந்த நேரத்துலையும் அந்த சாலையில் ஜனநாடமாட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. கும்பல் கும்பலாக மக்கள் கோயிலுக்கு போகிறவங்கள போல இருந்தாங்க. கைகளில் தீவர்த்தியும் கத்தியும் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் பார்க்கறதுக்கே பயங்கரமாக காட்சி அளித்தாங்க. இதை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுக்குள்ள ரகசியமாக ஏதோ பேசிக்கிட்டாங்க. அதில் ஒரு சில வார்த்தைகள் விக்ரமனுடைய காதில் விழுந்தது. பத்ரகாளி, நரபலி, காபால பைரவர் அப்படின்னு சில சொற்கள் அவனுக்கு கேட்டது. விக்ரமனுக்கு அன்னைக்கு மாரப்ப பூபதியும் காபால பைரவரும் மகேந்திர மண்டபத்தில் பேசினது நினைவுக்கு வந்தது. ஓஹோ, இன்னைக்கு அமாவாசை இரவு. மாரப்பன் ஒருவேளை காஞ்சிக்கு என்ன அனுப்புறதா சொல்லி காபால பைரவனுக்கு பலி கொடுக்க அனுப்புறானோ? இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே, ஓம் காளி, ஜெய் காளி அப்படின்னு கோஷமிட்டுக்கிட்டே ஒரு கூட்டம் அவனுடைய வண்டியை சூழ்ந்தது. எங்கே பலி அப்படின்னு ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. அதுக்குள்ள வண்டியில் இருந்த வீரர்கள் ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டாங்க. விக்ரமன் அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருந்த நேரத்தில், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அப்போ பொன்னன் வண்டியில் ஏறி விக்ரமன் கையில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை அவிழ்த்து விட்டான். விக்ரமன் வண்டியிலிருந்து இறங்கினதும் பக்கத்திலே 2 உயர்ஜாதி புறவிகள் சித்தமாக நின்றுட்டு இருந்தது. மகாராஜா, சீக்கிரமாக இது மேலே ஏறுங்க, ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னான் பொன்னன். அத்தியாயம் 34. ஆஹா, இதென்ன? விக்ரமனும் பொன்னனும் குதிரை மேலே தாவி ஏறிக்கிட்டாங்க. பொன்னா, முண்டாசு கட்டி மீசை வச்சுட்டு இருந்த அந்த வண்டிக்காரன் யார், நீதானே அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ஆமாம் மகாராஜா, சிறைக்குள்ளே இருந்த பொழுது நீ என்னை மறந்துட்டாயோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். நான் மறந்தாலும் மறப்பேன், ஆனால் என்னை மறக்க விடாத ஒரு நபர் இருக்கிறாங்களே, யார் அது? வேற யாரு, உங்களை யமன் வாயிலிருந்து மீட்டெடுத்த தேவிதான். இதை கேட்டதும் விக்ரமனுக்கு சந்தோஷம் பொங்குச்சு. எங்கே போகிறோம் பொன்னா? மாமல்லபுரத்துக்கு மகாராஜா. நாளை காலைக்குள்ளே போயாக வேண்டும். அதனால தான் இன்னும் ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பொன்னன் சொன்னான்.
குந்தவை எங்கே இருக்கா பொண்ணா? அவகிட்ட கடைசியாக ஒரு தடவையாவது விடை பெற்றுட்டு கிளம்பணும். அது முடியாது மகாராஜா. ஏன் முடியாது? ஆமாம், இதுக்கு மேலே உறையூருக்கு போய் மறுபடியும் திரும்ப முடியாது தான். தேவி உறையூரில் இல்லை மகாராஜா. வேறு எங்கே இருக்கா? மாமல்லபுரத்தில். ஆனால் பொண்ணா, அவகிட்ட விடை பெற முடியாதுன்னு சொன்னியே, ஏன்? ஒரு கணமாவது அவளை நான் பார்க்கணும், பார்த்து நன்றி சொல்லணும். அதோட என் தாயாரை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அவகிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் முடியாது. ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிற? ஏன்னா தேவி அவ்வளோ உறுதியாக இருக்காங்க. உங்களுக்கு விடை கொடுக்க போவதில்ல, உங்களோடையே கிளம்பி வரத்துக்கு சித்தமாக இருக்காங்க. நிஜமாகவா? இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே ஏன் சொல்லலை? இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்க கூடாது. நீங்கள் கப்பலில் ஏறின பிறகு அவங்க உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கலாமல் இருந்தாங்க. நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அப்போது அதோ பாருங்க மகாராஜா அப்படின்னு பொன்னன் திடுக்கிட்டு சொன்னான். சாலை ஓரத்தில் மரத்தடையில் 12 பேர் கொண்ட ஒரு கும்பல் நின்றுட்டு இருந்தது. கையில் தீவர்த்தியும் வாளும் பார்க்கறதுக்கே கொடூரமாக இருந்தாங்க. மகாராஜா, உங்களுக்காக தான் இவங்க எல்லாரும் இங்கே காத்துட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒப்படைக்கும்படி தான் மாரப்பன் கட்டளைகிட்ட இருந்தான். ஆனால் நான் முந்திக்கிட்டேன். நீங்கள் இப்படி குதிரை மேலே தனியாக வருவீங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப நேரமாக காலை வரைக்கும் இவங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. பொண்ணா, நீ என்னை எவ்வளோ ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்க. இதுக்கெல்லாம் கைமாற நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? விடிஞ்சதும் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேனே அப்படின்னு விக்ரமன் சொன்னான். நீங்கள் ஏன் என்னை விட்டு பிரிய போகிறீங்க? இன்னொரு தடவை உங்களை கப்பலில் ஏற்றி அனுப்பிட்டு நான் மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ண போகிறேன்? வள்ளியும் குந்தவி தேவியோடைய மாமல்லபுரத்தில் இருக்கா. அதனால் நானும் அவளும் உங்களோட சேர்ந்தே வரப்போகிறோம். பொண்ணா, நீ சொல்கிறத கேட்கும்பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீயும் வள்ளியும் என் கூட வந்தா சோழ நாடே என் கூட வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. மகாராணியோட கதி என்ன? அவரை யார் காப்பாற்றுவா? மகாராணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. அவரை சிவனடியார் காப்பாற்றிடுவார். அவரால் ஆகாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. ஆமாம் பொண்ணா, ஆனாலும் சிவனடியாரையும் தாயாரையும் பார்க்காமலே கப்பல் ஏற போகிறத நினச்சாதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ பொன்னன், ஆஹா இதென்ன அப்படின்னு கூச்சலிட்டான். மகேந்திர மண்டபத்தோட வாசல்ல 7-8 வீரர்கள் ஆயுதத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பல்லக்கும் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த ராத்திரியில் இங்கே யார் இருப்பா பொண்ணா? கண்டிப்பாக இது காபாலிகர்களோட ஆட்கள் கிடையாது. ஒருவேளை குந்தவி தேவி தான் உதவிக்காக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாளோ? இப்படி இவங்க பேசிக்கிட்டே போய் மகேந்திர மண்டபத்தோடைய வாசல்ல 2 புறவைகளும் நின்றுச்சு. பொன்னனுக்கு ஏற்கனவே அங்கிருந்த ஆட்கள் சிலரை பார்த்த மாதிரியே தோணுச்சு. இவங்க பரஞ்சோதி அடிகளோட ஆட்கள் அப்படின்னு அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்ததும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான். பொன்னா, உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? உறையூர் மகாராணியை கண்டுபிடிச்சாச்சு. இதோ இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்காங்க. உன்னை பற்றி கூட விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னான் அந்த மனிதர். இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.